உனக்கு எங்களை விட்டா சொந்தம்னு யாரும் கிடையாது. ஏகாம்பரத்தோடையும் சண்டைய போட்டுட்ட. அப்படி இருக்கிறப்ப நீ யாரு கூட போன் பேச போற? நான் யாருக்குமா போன் பண்ண போறேன்? நான் போன் பண்றதுக்கு கேக்கல. செல்லு ரீசார்ஜ் பண்ணாம சோசியல் மீடியால வர கவரிங் நகை விளம்பரம், இந்த மேக்கப் வீடியோ எல்லாம் பார்க்க முடியலமா? அடி செருப்பால. இந்த வயசுல கவரிங் நகையும் மேக்கப்பும் தேவையாடி உனக்கு? வா அதிமா, உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருந்த. நீயே கரெக்டா வந்துட்ட. என்னம்மா? அது ஒண்ணும் இல்ல ஆதிர, என் செல்லுலயும் செந்தில் செல்லுலயும் ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் ரீசார்ஜ் பண்றியா? அண்ணி, எனக்கும் இன்னையோட ரீசார்ஜ் முடியுது அண்ணி. ஏண்டி இப்படி ஆளுக்கு ரீசார்ஜ் பண்ண சொன்னா ஆதிர பணத்துக்கு எங்க போவான்? அதெல்லாம் ரீசார்ஜ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் சும்மா கிடங்க. பாட்டி இருங்க, நான் பேசிக்கிறேன். ஒரே நேரத்துல எல்லாருக்கும் என்னால ரீசார்ஜ் பண்ண முடியாது. முதல்ல ரோஹிணிக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறேன். மத்தவங்களா ரோஹிணி போன்ல பேசிக்கோங்க. இப்போதைக்கு செலவை இப்படிதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் பணம் வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் சேர்த்து ரீசார்ஜ் பண்ணி விடுறேன். சரியா? என்ன நீ சரியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? நீ செஞ்சா எல்லாம் சரியா தான் இருக்கும். வா. செல்ல ரீசார்ஜ் பண்றதுக்கு கூட இந்த வீட்ல வழி இல்ல. என்ன வீடோ என்ன குடும்பமோ. வாடா. அக்கா, நான் சொல்றத கேளுக்கா. காலேஜ்ல இருந்து லெட்டர் வந்தத அன்னிக்கிட்ட காட்டிடு.